மரம் உள்ளுக்குள்ளே மரம் இருக்குன்னு சொன்னேன். தொட்டையை தண்டி பாருங்கள், எத்த தண்டி கட்டணு ஒவ்வொரு தொட்டை தண்டி இருக்குது. 20 அடி 30 அடிக்கு வளர்ந்துருக்கு. எல்லாம் மரம் சைஸான மரம் விற்பனைக்கு இருக்குது. வாங்க வந்து நம்ம ஊர் குளத்துக்குள்ளே வெட்டிட்டு போங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கரலாக்கட்டை தண்டியாக இருக்குது. பயங்கரமான காடு, சில்லுவண்டு காடு தான். சத்தம் கேட்குதுல்ல, கொடூரமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அப்படியே பயங்கரமாக இருக்கா காடு. பாருங்கள், தேன் கூடு கொலை கூடு எல்லாமே இருக்கான். சரியான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம் நம்ம. சில்லுவண்டி சத்தம் தான் காதை பழக்குது, கொயங்குது. ஐயோ ஷோ, சில்லுவண்டி சத்தத்தை பாருங்கள். சரியான கொலை கூடெல்லாம் இருக்குங்க. மரம்லாம் பெரிய கருவ மரங்க. அப்பா, எங்கிட்ட பார்த்தாலும் சில்லுவண்டி சத்தம் தாங்க. எம்மாடியோ, இதெல்லாம் ஒரு காலத்தில் எவ்வளோ மீன் பிடிச்சிக்கிட்டு, குறவை மீன் பிடிச்சிக்கிட்டு, கெளுத்தி மீன் பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்ச காலம். ஃபுல்லாக நம்ம ஊர் ஆளுங்க சின்ன மரத்தை மட்டும் வெட்டுறாங்க. பெரிய போத்தான மரம்லாம் இன்னும் வெட்டுறதில்லை போல். எனக்கு பாதை இல்லை இதுக்கு மேலே போகிறதுக்கு. ஐயோ, உங்களுக்கு இன்னும் எவ்வளோ தான் காட்டுறது. வந்து பாருங்கள், பெரிய காடுங்க. அமேசான் காடை விட இது பெருசாக இருக்குங்க நம்ம ஊர் குளம். மயில் நிற்கிதுங்க. ஏங்க, தோகை மயில் நிற்கிதுங்க அங்கே போது பாருங்கள். உங்களுக்கு அது தெரியுதாங்க? இதுக்குள்ளே சரியான மயிலெலாம் வந்திருக்குங்க. உள்ளே முன்னாடி போயிட்டுருக்குங்க மயிலெலாம் வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. வந்துருக்கும் முன்னாடி போது பாருங்கள். தோகை மயில் போகுதுங்க. போயிருச்சுங்க. சரியான காடுங்க. இதெல்லாம் சீரமைக்க தான் எங்கள் அண்ணன் வருவாப்புல. வாங்கண்ணே, அதான் நீங்கள் கால் எடுத்து வச்சா தானே இதெல்லாம் நடக்கும். மரமும் என்ன பயங்கரமான மரம்லாம் இருக்குண்ணே. உள்ளே போவோம் வரணும். ஆகா, இதுக்கு மேலே சுற்று போட்டாங்கடா. பாதை இல்லை, அப்படியே அடைச்சிருக்கு. இதுக்குள்ளே ஆடு மாடை விரட்டிக்கிட்டு திரிஞ்ச காலம். ஐயோப்பா, சூரப்பத்தை முயல் எல்லாம் வருங்கிட்டு. காடை பாருங்கள், பயங்கரமான மரக்காடு. இந்த இடம் கொஞ்சம் பொட்டலாக இருக்குது. அதுக்கு நான் ஃபுல்லாகவே கருவை தான் தலை. பயங்கரமான கருவை காடுதலை. ஐயோ அம்மா, இதெல்லாம் குத்துது. பார்த்தீங்களா காடு எவ்வளோ பெரிய காடு. புத்து மண் எடுக்கிறதுக்கு இங்கே வந்துக்கலாம். வீட்டுக்கு அடுப்பு இதெல்லாம் முழுகிறதுக்கு. இந்த குளத்து பகுதி இதெல்லாம் மண் வெட்டி பள்ளமாகின இடம். இதுலலாம் மீன் நிற்கும். பாதை இருக்கா போத்துக்க. இது வந்து குளப்பகுதி. கொஞ்சம் மேடான பகுதியில் அந்த மரங்கள்லாம் வளர்ந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளம். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் தண்ணி நிற்கிற ஏரியா. இதுக்கு மேட்டு பகுதியில் தான் அந்த குப்பையெல்லாம் கொட்டினதை காமிச்சிருந்தேன்ல, அது வந்து இதுக்கு மேட்டு பகுதியில் இருக்குது. இந்த கருவைகளை எல்லாத்தையும் காலி பண்ணணும்னே. பாருண்ணே, சுற்றிலும் கருவை தானே. ஃபுல்லாக இந்த இடம் மட்டும் கொஞ்சம் தண்ணி நின்று மண் அள்ளினாங்க. இந்த சொன்னேன்ல, நம்ம ரோட்டுக்கு ஹைவேக்கு மண் அள்ளின ஏரியா. இதெல்லாம் கொஞ்சம் பள்ளப்பகுதி. பள்ளமான இடத்துல இதெல்லாம் நீர்நிலைகள் கொஞ்சம் நிற்கும். இதுக்கு கொஞ்சம் மேடு. ஃபுல்லாக கருவை தானே, வளர்ச்சி கருவை தானே. சரி பண்ணுவீங்க நம்புகிறேண்ணே. சீக்கிரம் பேச்சு வாங்கினே. நன்றி ஃப்ரெண்ட், பாய்.